கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 2-3 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இங்க இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சூழ்நிலைகள்ல உள்ள அவமானம், பலவீனம், அதாவது இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம், நான் எல்லாராலையும் அவமானப்படுத்தப்படுகிறேன், எல்லாராலையும் நான் ஒதுக்கப்படுகிறேன், எல்லாராலையும் நான் ஏமாற்றப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், பலவீனத்தை நான் சுமக்கிறேன், கட்டுகளோட நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே கிடையாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலேயே எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர். அவர் தான். அவர் என்ன செஞ்சாங்களாம்? அசட்டை பண்ணப்பட்டாராம், புறக்கணிக்கப்பட்டாராம். அவர் யாரை காப்பாற்றணும்னு சொல்லி வந்தாரோ அவங்க தான் அவரை பிடிச்சு என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க. அவர் அந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டாராம் தெரியுமா? இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. மறுபடி 2வது வசனம் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அங்கு அவர் அவமானப்படுத்தப்படுகிறார், நிந்திக்கப்படுகிறார், புறக்கணிக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார். அவருடைய சரீரம் கிழிக்கப்படுகிறது, அவருடைய சரீரம் உழுத நிலம் போல காணப்படுகிறது. அவர் மனித ரூபமே இல்லாம இருக்கிறாரா. அவரோட சிலுவைக்கு கீழே அங்கே சீஷர்கள் நிற்கிறாங்க, அவர் பின்னாடி வந்த மக்கள் கூட்டம் இருக்குது, பெண்கள் கூட்டம் இருக்குது. அந்த இடத்துல அவர் அங்கே என்ன செய்யப்படுகிறார்? புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறார். அவர் முன்னாடி அவர் அதை எப்படி பார்த்தாரா அந்த சூழ்நிலையை அப்படின்னா, தன்னோட அவமானத்தை எண்ணாம தனக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பார்க்கறதுங்கிறது யார் கையில் இருக்குது? உங்க முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்க எதை பார்க்கணுங்கிறத யார் தீர்மானிக்க முடியும்? நம்ம தான் தீர்மானிக்க முடியும். நான் எதை பார்க்கணும், எதை என் சிந்தனைக்கு கொடுக்கணும், எதை நான் என் சிந்தனையில தியானிக்கணும். நான் பிரச்சனையை தியானிக்க போறேனா, என் அவமானத்தை தியானிக்க போறேனா, என் பலவீனத்தை தியானிக்க போறேனா, இல்ல அதற்கு மத்தியில் அவர் வார்த்தை, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த ரட்சிப்புல உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2ல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இதை உங்களுக்கு பதில் தேவனும் தேர்ந்தெடுக்க முடியாது, நானும் என்ன செய்ய முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. சத்தியத்தை நான் கற்றுக் கொடுக்க தான் என்ன செய்ய முடியும்? தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ் யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில இருக்கு. இயேசு கிறிஸ்து முன்னாடி அந்த அவமானம் இருந்தது, அவர் புறக்கணிக்கப்பட்டது இருந்தது, அசட்டை பண்ணப்பட்டது இருந்தது. ஆனா அவர் அதை தான் சிந்தனைக்கு கொண்டு போகாம எதை அவர் ஏத்துக்கிட்டாரா? தம் முன்னாடி இருந்த சந்தோஷத்தை பார்த்தாரா. என்ன சந்தோஷம்? என் பிள்ளைகள் மீட்கப்பட போகிறார்கள், என்னுடைய பிள்ளைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இழந்து போனதை தேடவும் மீட்கவும் தேவகுமாரன் என்ன செஞ்சாரு? ரட்சிக்கவும் அவர் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இழந்து போன உறவை தேடிதான் அவர் என்ன செய்தார்? வந்திருக்கிறார். எனக்கு இந்த அவமானம் பெருசு இல்லை, இது முடிந்தவுடன் எனக்கு அங்க என்ன கிடைக்க போகுது? என் பிள்ளைகள் என்னிடத்தில் திரும்ப கிடைக்க போகிறார்கள், என் இழந்த உறவை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அது அந்த சிலுவைய அவருக்கு பாரமா எண்ணாம அதை சுமக்க வச்சுதான் அந்த இடத்துல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்க நினைக்கிறீங்க உங்க சூழ்நிலைகள் தான் உங்களை சோர்வு கொடுக்கு,
உங்க பிரச்சனை தான் உங்களுக்கு சோர்வை கொடுக்க நீங்க நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, உங்க சிந்தனையில உள்ள எண்ணங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது? சோர்வை கொடுக்குது. உங்க பிரச்சனை மாறணும்னா நீங்க உங்க எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறத நீங்க மாத்தினாலே பிரச்சனை என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஏன்னா பிரச்சனையை நம்மளால மாற்ற முடியாது. நம்ம நோயை நம்மளால என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. நம்ம யுத்தத்தை நம்ம செஞ்சோம்னா குறைந்த அளவில் ஒரு பலத்தை பார்ப்போம். உங்களுக்கு தேவ வல்லமை வெளிப்படணும் அப்படின்னா யுத்தத்தை நீங்க செய்யாதீங்க. அது யார் கையில கொடுக்கணும்? அவர் கையில கொடுக்கணும். உங்க சிந்தனைகள்ல நீங்க பலவீனத்தையும் உங்க சந்தேகத்தையும் உங்க பயத்தையும் நீங்க போட போட உங்க ஆத்துமாவில் என்ன வருமா? இளைப்பு வருமா? அது சோர்ந்து போகுமா? அதை உங்களால என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அந்த பலவீனத்தை நீங்க கொண்டு போகாம, சந்தேகத்தை கொண்டு போகாம, அந்த பாடுகளை சகித்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பார்க்க கடவீர்கள்னு சொல்லி அதுக்கு முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், அந்த விசுவாசத்துல வளரச் செய்கிறவரும் அவர்தான். நீங்க விசுவாசத்தை துவக்கியாச்சு. நீங்க எப்போ சுவிசேஷத்தை கேட்குறீங்களோ விசுவாசத்தை என்ன செஞ்சாச்சு? துவக்கியாச்சு. ஆனா உங்க பிரச்சனையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்க சந்தேகத்தையே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்க பலவீனத்தையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விசுவாசத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? பலப்பட முடியாது. உங்க ஆத்துமாவுல ஒரு இளைப்பு, ஒரு சோர்வு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அந்த விசுவாசத்துல நீங்க பலப்படணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எப்படி அதை மேற்கொண்டாரோ, அந்த பலவீனத்தை அவர் எண்ணாமல், அவமானத்தை அவர் எண்ணாமல், தன் சிந்தனைக்கு பலவீனத்தை கொண்டு போகாம தனக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தாராம். அவரையே நீங்க நினைக்கணுமா? அவரை என்ன நினைக்கணும்? 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் இங்க என்ன வேலை அவருக்கு பூமியில இருந்ததோ அதை அவர் முடித்து விட்டு அதிகாரத்தோடு அவருடைய தெய்வத்தன்மையோடு அவர் அந்த சிங்காசனத்துல என்ன செய்தாரா? வீற்றிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் மனிதனாக வந்தார். இப்போ சிங்காசனத்துல அவர் எப்படி இருக்கிறாரா? தெய்வத்தன்மையோடு இருக்கிறாரா, அதிகாரத்தோடு இருக்கிறாரா. அவர் என்ன வேலை பூமியில இருந்ததோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரா. என்ன வேலை இருந்தது தெரியுமா அவருக்கு? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தானிடம் அடிமைப்பட்டு இருந்தோம். அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி நம்மை மறுபடியும் அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றி விட்டார். சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. அவர் அந்த போரை ஜெயிச்சு இப்ப அவர் சிங்காசனத்துல என்ன செஞ்சிருக்கிறாரா? வீற்றிருக்கிறார். இதை நீங்க நினைத்து கொள்ளணுமா? உங்க பிரச்சனையில இந்த பிரச்சனை என்ன மேற்கொள்றதுக்கு அதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. இதை ஜெயித்தவர் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இந்த நோய் என்ன மேற்கொள்ள முடியாது. அது உலக பிரகாரமா அது ஒரு மரணத்தை கொடுக்கிற நோயா இருக்கலாம். மருத்துவத்தின்படி உங்களுக்கு அதுக்கு தீர்வே இல்லாம இருக்கலாம். டாக்டர் மரணம் தான் சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க அந்த கட்டத்துல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அந்த நோய் உங்களை மேற்கொள்ள அதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? உரிந்து கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரா? செய்து முடித்து விட்டார். அவருடைய வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு என்கின்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாத்தான் அதிகாரம் இல்லாதவனாக, அதிகாரம் உரிந்து கொள்ளப்பட்டவனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். இதை நம்ம சிந்தனைக்கு என்ன செய்யணுமா? கொண்டு போக வேண்டும். அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய தெய்வத்தன்மையை, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ இந்த சத்தியத்தை உங்க சிந்தனைக்கு நீங்க கொண்டு போகும் பொழுது உங்க ஆத்மாவில் அங்க என்ன வராது? இளைப்பு வராது, சோர்வு வராது. உங்களுக்கு அங்க சந்தேகமும் என்ன செய்யாது? வராது. உங்களுக்கு உங்க நோயை குறிச்ச சந்தேகமா இருக்கலாம், சூழலை குறிச்ச சந்தேகமா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையிலேயே உங்களுக்கு இரு மனசாக இருக்கலாம். அவர் கொடுத்திருக்கிறார், சரி என்னால பெற முடியுமா, எனக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த இடத்துல உங்க விசுவாசம் பலப்படணும்னா நீங்க பலவீனத்தை பார்க்காம அந்த வார்த்தை கிட்ட தான் நீங்க என்ன செய்யணும்? போகணும்.
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.